நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 360வது திருநாமம் சமயஜ்ஞாய நமக. மகாபாரத போர் நிறைவடைந்த பின் பாண்டவர்களை அழைத்துக் கொண்டு திருதராஷ்டிரனிடம் சென்றான் கண்ணன். தர்மபுத்திரர் திருதராஷ்டிரனின் பாதங்களை தொட்டு வணங்கினார். தர்மபுத்திரரை ஆசையோடு தழுவிக் கொண்டான் திருதராஷ்டிரன். பார்வை இல்லாதவனான திருதராஷ்டிரன், என் மகன் பீமன் எங்கே? பீமனை உடனே ஆற தழுவ வேண்டும் போல உள்ளது. பீமன் எங்கே என்று கேட்டான். பீமனும் திருதராஷ்டிரனை தழுவிக் கொள்வதற்காக போனான். அவனை தடுத்த கண்ணன் பீமனைப் போலவே இரும்பு சிலை ஒன்றை அங்கே தயாராக வைத்திருந்தான். இதோ பீமன் என்று சொன்ன கண்ணன் அந்த இரும்பு சிலையை திருதராஷ்டிரனை நோக்கி தள்ளிவிட்டான். அந்த இரும்பு சிலையை பீமன் என்று எண்ணி தழுவிக்கொண்ட திருதராஷ்டிரன் தனது மொத்த பலத்தையும் கொண்டு அந்த இரும்பு சிலையை நசுக்கினான். 10,000 யானைகளின் பலம் கொண்டவன் திருதராஷ்டிரன் என்று சொல்வதுண்டு. தன் மொத்த பலத்தால் திருதராஷ்டிரன் இரும்பு சிலையை நசுக்கியதால் அந்த சிலை சுக்கு நூறாக சிதைந்து போனது. அதன் பின் திருதராஷ்டிரன் கோபத்தை விட்டு தன் இயல்பு நிலையை அடைந்து, ஐயோ ஓ பீமா, என் கையாலேயே உன்னை கொன்றுவிட்டேனே, என் மகனை நீ கொன்றாய், அந்த கோபத்தில் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேனே என்றெல்லாம் புலம்பினான். அப்போது கண்ணன், திருதராஷ்டிரரே, வருந்த வேண்டாம், நீங்கள் பீமனை கொல்லவில்லை, அது ஒரு இரும்பு சிலைதான். இதோ பீமன் என்று பீமனை அனுப்பி வைக்க பீமனை ஆசையோடு ஆற தழுவிக்கொண்டான் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரனை சந்தித்துவிட்டு பாண்டவர்கள் திரும்பும் போது அர்ஜுனன் தனது சகோதரர்களிடம், பார்த்தீர்களா, தான் அனைவரின் தன்மைகளையும் இயல்புகளையும் அறிந்தவர் என்பதை கண்ணபிரான் நிரூபித்து காட்டிவிட்டார் என்றான். தர்மபுத்திரரும், ஆம், கண்ணனால் தான் இப்போது என் தம்பி பீமனை நான் உயிரோடு பார்க்கிறேன் என்றார். சகதேவன், அதில் சந்தேகம் என்ன? நம் பெரியப்பா திருதராஷ்டிரனும் ஒவ்வொரு அசைவையும் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார் கண்ணபிரான். திருதராஷ்டிரருக்கு பெரிய அண்ணன் யுதிஷ்டிரர் மேல் கோபம் இல்லை. போரை அவர் விரும்பவில்லை என்று திருதராஷ்டிரர் அறிவார். எனவே பெரிய அண்ணனை நம் பெரியப்பா ஆசையோடு தான் தழுவிக்கொள்வார் என்று கண்ணன் அறிந்திருந்தார். அதனால் தான் தழுவிக்கொள்ள செல்கையில் பெரிய அண்ணனை தடுக்கவில்லை. அதே சமயம் பீமன் கதையால் துரியோதனனை அடித்துக் கொன்றார் என்பதால் பீமன் மேல் பெரியப்பாவுக்கு கடும் கோபம் உண்டு. அதையும் கண்ணன் அறிந்து வைத்திருந்ததால் பீமனை முதலில் ஆலிங்கனம் செய்து கொள்ள பெரியப்பா அழைத்த போது பீமனை தடுத்துவிட்டு இரும்பு சிலையை முன்னே தள்ளினார். இப்படி பீமன் மேல் பெரியப்பாவுக்கு கோபம் இருந்தாலும் உள்ளூர அன்பும் உண்டு. அதனால்தான் சிலையை உடைத்த பின் உளமாற கதறி அழுதார். இனி அவரால் பீமனுக்கு ஆபத்து இல்லை என்று கண்ணன் அறிந்தபடியால் தான் 2ஆம் முறை ஆலிங்கனம் செய்து கொள்ள பீமனையே அனுப்பி வைத்தார். இப்படி ஒவ்வொருவரின் நடவடிக்கைகள், தன்மைகள், இயல்புகள், செயல்பாடுகள் அனைத்தையும் அறிந்தவர் கண்ணபிரான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதனால்தான் அந்த இறைவன் உலகை படைக்கும் போதே ஒவ்வொரு பொருளின் தன்மையையும் அறிந்து தீமேல் நோக்கி எறிய வேண்டும், பூமி சூரியனை சுற்றி வர வேண்டும் என அந்தந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்றபடி அவற்றை படைத்திருக்கிறார் என்றான். சமய என்றால் இவ்விடத்தில் தன்மை, அதாவது வழக்கம் என்று பொருள். உலகில் உள்ள அனைத்து மனிதர்கள், பொருட்கள் ஆகியவற்றின் தன்மைகளையும் அவர்கள் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள் என்ற இயல்புகளையும் நன்றாக அறிந்திருப்பதால் திருமால் சமயஜ்ஞக என்று அழைக்கப்படுகிறார். சமயஜ்ஞக என்றால் அனைத்தின் தன்மையையும் அறிந்தவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 360வது திருநாமம். சமயம் என்றால் காலம் என்ற பொருளும் உண்டு. எனவே பக்தர்களுக்கு எந்த நேரத்தில் அருள் புரிய வேண்டும் என்ற சரியான காலத்தை அறிந்து அருளுவதால் சமயஜ்ஞக என்று திருமால் அழைக்கப்படுவதாகவும்
ஒரு விளக்கம் சொல்வது உண்டு. சமய ஞாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான அருளை திருமால் புரிவார். நாராயண நாராயண.